ஐடியா வியூவர்ஸ். ஸோ நீங்கள் மீன் பிடிக்க தாங்க வந்திருக்கோம். மீன் பிடிக்க ஒரு செமையான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னென்ன பைட்டு போட்டு மீன் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறீங்க. ஸோ ரெண்டு பொருள் தாங்க, அதை வச்சு தாங்க போட்டு மீன் பிடிக்கும். ஸோ அந்த ரெண்டு பொருளை வச்சு எப்படி நாங்கள் மீன் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன பைட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்களும் அந்த பைட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கெட் ஒரு 10 வாங்கியிருக்கேன், 10 ரூபா பாக்கெட்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு 1/2 கிலோ பாக்கெட் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கம்மியாக தான் யூஸ் பண்ணணும், பிஸ்கெட் தான் சும்மா அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன் அதிகமாக யூஸ் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இனிப்பு, மில்க்கு, ஆயில் தன்மையும் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது இது வந்து டைட் ஆகாது. நம்ம ரவுண்டு பிடிக்கும் போது ஒரு மாதிரி பால் மாதிரி ரவுண்டு பிடிச்சி தான் போடுவோம். ஸோ அதனால் இது டைட் ஆகாது. அந்த டைட் ஆகாததுனால இந்த கோதுமை மாவு போடும் போது என்ன ஆகுனா கொஞ்சம் ரொம்ப குளகுலம் இல்லாமல் கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் மீன் வந்து ஈஸியாக அதை ஃபைட் பண்ணும்போது கேப்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மாட்டவும் ஈஸியாக மாட்டிடும். எப்படி நம்ம இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் வீடியோ அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கெட்டை பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் ரொம்பவும் போடக்கூடாது, லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்துடணும் உடனே. ஏன்னா இது வந்து ஊறிடும், ரொம்ப ஊறினா ரொம்ப சாஃப்ட் ஆகிரும். ஸோ எப்படி பண்ணுறோம் பாருங்க, ஜஸ்ட்டு முக்கிட்டு எடுத்துடணும், ஜஸ்ட்டு முக்கிட்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி பண்ணணும், அப்படி எடுத்தாந்து ஸோ அதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் அதே மாதிரி பண்ணணும். முக்கி எடுத்து வச்சுட்டு ஸோ அதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையுமே அதே மாதிரி சேம் மெத்தட் தான், கொஞ்சம் முக்கிட்டு உடனே எடுத்துடணும். ஸோ தண்ணி ஓவர் ஆகிடுச்சுன்னா இப்போ பாருங்கள் லைட்டாக தான் நாங்கள் தண்ணி போட்டிருப்போம், அதுக்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் முக்கி உடனே எடுத்துருவார், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இது மாதிரி தான் பண்ணணும். ஸோ ரொம்ப தண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ பிஸ்கெட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்னஸ்க்காக ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ பிஸ்கெட்டு தான் ஃபுல்லாக டாமினேட்டாக இருக்கணும். ஸோ கோதுமை வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக டைட்னஸ்க்காக தான் அந்த, ஏன்னா பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் டைட்டாக அவ்வளோதான் போதும். கொஞ்சமாக தான் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டு மாதிரி ஊட்டிக்கணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் உருட்டுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதே மெத்தடில் சப்பாத்தி ஊட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கணும். விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பைட்டு நம்ம வந்து எந்த இடத்துல உட்கார போகிறோமோ, ஸோ நாங்கள் இங்கே தான் உட்காந்து மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து நம்ம அந்த பைட்டை வந்து தூவிடணும். ஸோ தூவும் போது என்னன்னா சின்ன மீன்கள் நிறையா வந்துடும். சின்ன மீன்கள் வரும்போது என்னன்னா அதை பின் தொடர்ந்தே பெரிய மீன் வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை தூவி விட்டுருணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டோன்னா சின்ன மீன்கள் நிறையா வந்து மேய ஆரம்பிச்சிடும். அதை அந்த பைட்டை வந்து தின்ன ஆரம்பிக்கும் போது ஸோ மீன்கள் எல்லாம் ஒன்றா வந்துடும். அப்போ நம்மளுக்கு அந்த டைமில் நம்ம தூண்டில் கோத்து போடும்போது மீன் அடிக்க நிறைய வாய்ப்பு. எங்கே ஒரு நண்பருக்கு மாட்டிச்சு பாருங்க. சூப்பர் வேறு லெவல் சூப்பர்ஜி. நண்பர் மாட்டிக்கிடுச்சு. எப்படி ஓரளவு லைவில் கேட்ச் அப் பண்ணிட்டேன். ஸோ வியூவர்ஸ், ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு போனி நமக்கு அந்த பிஸ்கெட்டில் மாட்டுச்சு. ஸோ கேப்சர் பண்ண முடியல என்னால் மாட்டும் போது. ஸோ நல்ல சைஸ் தான், 1/2 கிலோ இருக்கும். பாருங்கள் 1/2 கிலோ இருக்கும். இங்கே பாருங்க மேலே வந்து மாட்டிக்கிது பாருங்க, எடுத்தோன்னு வந்துக்குச்சு. செம்மல்ல இது வரஞ்சி 1/2 கிலோ இருக்கும். ஸோ பட்டா சைஸ் தான் கொஞ்சம். ஸோ வீடியோ எடுக்க முடியல என்னால் மாட்டும் போது. ஸோ மீன் மாட்டின ஆர்வத்திலே நான் எப்படா கரைக்கு எடுப்பேன்னு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. நல்ல சைஸ் பாருங்கள்.
இப்படி போட்டால் அது காற்றுக்கு இப்படி போயிடுச்சு. மாற்றத்தை பார்க்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ. நானும் வீடியோவில் காமிச்சிருவோம், பார்த்தா என்ன மாட்டிருக்கு பாருங்க மக்களே. பெரிய சைஸாக மாட்டிருக்கு. சரி, இது விடுங்க. இது மாவு போட்டு வச்சுருக்காரு. ஸோ நம்ம பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா பார்ப்போமா. சூப்பர். எல்லாம் ஓரளவுக்கு கை சைஸ் இருக்கும். சூப்பர். ஓகே, அதனால வந்து படுகு போட்டு தான் அடிக்கணும். கீழே தரையில் போய் உட்காந்துக்கோ. அவ்வளோ. ஆமாம், தரையில் உட்காரலன்னு வச்சுக்கியா. தரையில் உட்காரலன்னா மேலே நின்றுச்சுன்னா மீன் எடுக்காது. கீழே போய் தரையில் போய் உட்காந்தா தான் மீன், பெரிய மீன் கொஞ்சம் வாய் உட்காந்தா தான் உண்டை மட்டும்தான் தெரியும். ஆமாம் கரெக்ட். அப்படியே வந்து வாய் வைக்கும் போது ஃபைட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிடும். அந்த 3 முள்ளு ஏதாச்சும் ஒரு பக்கம் மாட்டிட்டு அடிச்சுட்டு வரும். சூப்பர். அதே டபுள் முள்ளாக போட்டு. சத்து மாவு வேறு? சத்து மாவு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்லி சத்து மாவு மட்டும் அண்ணன் கலந்து போடுறாப்புல. ஸோ இது வந்து சத்து மாவு மட்டும்தான். ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு டைப்பையும் போடலாம். சத்து மாவு, முட்டை. சூப்பர். அண்ணனுக்கு ஒரு டேங்க்ல மாட்டிருக்கு, அங்கே ஒரு டேங்க்ல மாட்டிருக்கு பாருங்க. ஸோ அண்ணன் எடுக்கிறா பாருங்க, அது டேங்க் கிளீனரு. காலேஜி சூப்பர் ஜி பிடிச்சிட்டிங்க ஓரளவுக்கு. பங்கம் நண்பர் பிடிச்சிட்டார் ஒரு வழியா ஃபைனலாக. எந்திலையா? உங்களுதுலையா? சூப்பர். பரவாயில்ல. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமாக கையை போட்டு போகுது. அப்படி பிடிக்காதீங்க, நீங்களே சொல்லிட்டு அப்படி பிடிக்கிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் கிளீனர் மீன். ஸோ மாவில் தான் மாட்டிச்சு. கெண்டை மீன், ஜிலேபி மீன் மாட்டும் பார்த்தா இவ்வளோ சைஸில் பெருசாக 1/2 கிலோ சைஸில் இவ்வளோ இவங்க தான் மாட்டுறாங்க எங்கே பார்த்தாலும். ஸோ டேங்க் கிளீனர் மீனை பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் நல்லா வேட்டை. மண்டையை கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. மண்டையை கடிச்சு காலி பண்ணிட்டாப்புல டேங்க் கிளீனர் மீனை இவர். அந்த குட்டி இன்னொன்று இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் கிழிஞ்சிரும். அது போய் எடுத்து கவரில் போட்டுக்கணும். தனியாக வைங்க. ஓகே, மீன் பிடிக்கும் நண்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிடிச்சிருக்காரு. ஒரு 3 கிலோ இருக்குமா, 2.5 கிலோ இருக்குமா? 2 கிலோ இருக்கும். ஆனால் நல்லா சைஸ் தான் எல்லாமே. இங்கே ஒரு மாட்டிச்சு, இப்போ தான் மாட்டிச்சு. இப்போ தான் பிடிச்சார்.
சூப்பர் 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 சூப்பர். எங்கள் அம்மா பிடிக்கிறாரு மீன். சும்மா தான் உட்காந்துருக்கேன். மீன் ஆட்ட தான் பிடிக்க முடியும்.